இந்த 2 ப்ராடக்ட்டை நான் வாங்கிட்டு எதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒயிட் கலரில் வர கேஜெட்ஸ்லாம் பார்க்க என்னமோ நல்லா தான் இருக்குது, பட் பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா அழுக்காக ஆரம்பிச்சிருது. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு கேஜெட் இருக்கான்னு தேடும் போது தான் எனக்கு கிடைச்சது இந்த சவுண்ட்ஸோட 7-in-1 கிளீனிங் கிட். இந்த ஒரு கிளீனிங் கிட் உங்ககிட்ட இருந்தால் போதும், உங்ககிட்ட இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கேஜெட்ஸையும் உங்களால் க்ளீன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ் வரும். இதை யூஸ் பண்ணி உங்கள் கீபோர்டில் இருக்க டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிக்க முடியும். அண்ட் மேலே இருக்க டாப் லிட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கீபோர்ட் ரிமூவல் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி உங்கள் கீஸை கழட்டிக்க முடியும். அண்ட் அதுக்கு கீழே இருக்க டஸ்ட்டையுமே இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இருக்கிறதா இந்த ஐபி சொல்யூஷன். இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபோன் ஸ்க்ரீன், டேப்லெட் ஸ்க்ரீன் எதை வேணுமோ இதை யூஸ் பண்ணி தொடச்சிக்க முடியும். அதோட இந்த கேஜெட்டை திருப்பினீங்க அப்படின்னா பேக் சைடில் ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஒரே வைப்பில் உங்களால் க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த கடைசியாக இருக்க இந்த டூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டூல். நம்ம ஹெட்ஃபோன் என்ன தான் தொடச்சாலும் இந்த ஸ்டெம் வைக்கிற இடத்த நம்மளால் க்ளீனே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டூல் இருக்கு. இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டெம் அடியில் வரைக்கும் உங்களால் க்ளீன் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் டிடபிள்யூஎஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குன்னு தூக்கி போட்டிருப்பீங்க, பட் கண்டிப்பாக அந்த ஸ்டெம்ல தான் பிரச்சனையாக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷும் ஒரு சிலிக்கான் டிப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்க ஹெட்ஃபோன் நாசில் இருக்க டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பயோல கொடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு டிஎம் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம்கே வந்துடும்.